ஹாய் காய்ஸ், நம்ம விஜயவாடா ஸ்டேஷனில் இறங்கிட்டோம். போன விலாக் பார்த்துருப்பீங்க. இப்போ ஸ்டேஷன்லேயே பிளாட்ஃபார்ம் நம்பர் 1ல் சாப்பிட்லான்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்கேன். 140 ரூபா. ஸோ கோயிலுக்கு போகிறோன்றதால நான் வந்து வெஜ் மீல்ஸ் ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஸோ இதுதாங்க, இப்படி தான் இருக்குது வெஜ் மீல்ஸ். எனக்கு செம பசியான்னு தெரில, பட் ஆனால் சூப்பராக இருக்குங்க. இது புளி சாதமாக கொத்தமல்லி சாதமாக எனக்கே தெரில, பட் ஆனால் எக்ஸ்ட்ரீமாக சூப்பராக இருந்துச்சு. மொத்தத்தில் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு டீயை போட்டேங்க. இது ஒரு பால் டீ. டிகாஷனில் பார்த்தாலாம் ஒன்றும் இல்லை, 20 ரூபா. பால் டீ தான் அது. பால் டீ, நோ டிகாஷன். மொத்தத்தில் கிருஷ்ணா நதிக்கிட்ட வந்துட்டோங்க. எப்போவுமே இந்த நதியை நான் ட்ரெயின்லேருந்து பார்க்கறது தான், என்றைக்கும் கீழே இறங்கினதில்லை. இதுதான் ஃபஸ்ட் டைம் என் வாழ்க்கையில் இறங்குறேன். சிவபெருமானோட அருள் இல்லை அம்மனோட அருள்னு சொல்லலாம். கிருஷ்ணா நதியில் காலை நினச்சிட்டேன், தலையில் தெளிச்சாச்சு தண்ணியை. வாங்க மேலே போயிடலாம் அம்மனை பார்க்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு. ஸோ மேலே போகிறதுக்கு பஸ் டிக்கெட் 10 ரூபா. ஜஸ்ட் ஒரு 5 நிமிஷம் ட்ரைவ் தான். துர்கா டெம்பிள் இல்லை கனகதுர்கா டெம்பிள்னு சொல்லுவாங்க. விஜயவாடா ஸ்ரீ கனகதுர்கம்மா தேவஸ்தானம் அப்படி கூட சொல்லுவாங்க. இங்கே அம்மன் வந்து ஸ்வயம்பு. ஸோ யாரும் வந்து பிரதிஷ்டம் பண்ணல, இங்கே அவங்கள தான் வந்திருக்காங்க. ஸோ இந்த மலை பேர் பார்த்திங்கன்னா இந்திரகைலாத்ரின்னு சொல்லுவாங்க. மலை மேலே வந்துட்டோம் மக்கள். ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் கூட இருக்காது கீழேருந்து மேலே வரத்துக்கு. ஜஸ்ட் ஒரே ஒரு யூ டர்ன் தான் இருக்கும், லைக் ஹேர்பின் மெண்டு தான் இருக்கும். ஃபோன்லாம் அலோவ் கிடையாது உள்ள. ஸோ அதனால் ஃபோன் இங்கேயே வைக்கிற மாதிரி இருக்கும். இப்படி தான் போகணும் டெம்பிளுக்கு. ஸோ நான் ஃபோன் வச்சிடுறேன், வந்துட்டு திருப்பி பார்க்கலாம். நம்ம அதுக்கு முன்னாடி விஜயவாடா வியூ பார்க்கலான்னு சொல்லி வீடியோ எடுத்துகிட்ருக்காங்க. அங்கே தூரத்தில் பார்த்திங்கன்னா ட்ரெயின் போகிறது தெரியும். ரைட் சைடில் வந்து அது ஹைதராபாத் விஜயவாடா ஹைவே. ஸோ அங்கே ட்ரெயின் போகுது. அதுக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா அம்பேத்கர் ஸ்டாச்சு இருக்குது, டாக்டர் பிஆர் அம்பேத்கர் வருது. அது கிருஷ்ணா ரிவர் பிரிட்ஜு. ஸோ இப்படி தாங்க இருக்குது வியூ மேலேருந்து. மக்களே, தரிசனம் முடிஞ்சிருச்சு. 5 நிமிஷம் தான். ஸோ அம்மனோட தரிசனம் கிடச்சிது நம்மளுக்கு. ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு. விஜயவாடா துர்கா. மக்களே, அங்கே உங்களுக்கு கொடி தருதுங்களா, தேசிய கொடி. அதுதான் ரயில்வே ஸ்டேஷன். நீங்கள் வர மாதிரி இருந்துச்சுன்னா சென்னையிலேருந்து இல்லை தமிழ்நாட்டிலேருந்து எப்படி வந்தாலும், ஸோ ஸ்டேஷனுக்கு வந்துட்டு அப்புறம் விஜயவாடா அங்கே வெளியிலே கோயில் பஸ் இருக்கும், டெம்பிள் பஸ். உங்களுக்கு பார்த்தாலே தெரிஞ்சிடும் அதான் டெம்பிள் பஸ்ஸுன்னு. அந்த மாதிரி இருக்கும். அது 10 ரூபா. அது ஏறினீங்கன்னா கீழே இங்கே கொண்டு வந்து விட்டுருவாங்க. இங்கே திருப்பி அதே பஸ்ஸு இன்னொரு இது இருக்கும், அது ஏறினீங்கன்னா இங்கே பாருங்கள் மேலே கொண்டு வந்து விட்டுருவாங்க. அங்கே போகுது ஒரு பஸ்ஸு. ஸோ அந்த மாதிரி. ஸோ அங்கே மொத்தம் 20 ரூபாயில் மேலே வந்துடலாம். வந்துட்டு இங்கே கிளாக் ரூம், லக்கேஜ் இருந்துச்சுன்னா இங்கே நீங்கள் கிளாக் ரூமில் வச்சிடலாம் உங்கள் லக்கேஜ். அங்கே செல்ஃபோன் 5 ரூபா, அப்புறம் செருப்பு ஒரு 10 ரூபா கொடுத்து அப்புறம் டிக்கெட் இங்கே எடுக்கணும். அங்கே 100 ருபீஸ் டிக்கெட் இருக்குது, 300 இருக்குது, 500 இருக்குது, ஃப்ரீ தரிசனம் இருக்குது. ஸோ நீங்கள் எதில் போகிறீங்களோ அது ஏற்ற மாதிரி எடுத்து போகலாம். தரிசனம் சூப்பராக முடிஞ்சுது.
நம்ம மேலே வரும்போது 10 ரூபா கொடுத்து வந்தோம். ஸோ இப்போ கீழே போகும்போது ஃப்ரீ பஸ்ஸில் போக போகிறோம். இது ஃப்ரீ பஸ், இது தெலுங்குல எழுதியிருக்கு ஃப்ரீ பஸ்ன்னு சொல்லி. அங்கே கேட்டாலும் அவங்க சொல்லுவாங்க ஃப்ரீ பஸ் தான் சொல்லி. ஹாய் காய்ஸ், ஸோ தரிசனம் முடிஞ்சிருச்சு. இப்போ நான் சும்மா தான் உட்காந்துருக்கேன். நெக்ஸ்ட் அந்த போட் ரைடு போகலான்னு இருக்கேன். சரி நான் காட்டுறேன். இதுதான் தெரில, அது அங்கே தூரமாக தெரியுதுங்களா போட் ரைட். ஸோ உங்களை நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். ஸோ நீங்கள் விஜயவாடா வந்தீங்கன்னா ஸ்டேஷனை விட்டு 1 நம்பர் பிளாட்ஃபார்ம்லேருந்து வெளில வந்துட்டு அப்புறம் ஆட்டோஸ்லாம் இருக்கும். நீங்கள் பட்ஜெட்டாக ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னா ஆட்டோஸ் ஏறா வேணாம், டெம்பிள் பஸ் இருக்கும். இதுக்கு முன்னாடி காட்டியிருப்பேன், 10 ரூபா தான். ஸோ கரெக்டாக இங்கே கிருஷ்ணா ரிவர் கிட்ட கொண்டு வந்து விட்டுருவாங்க. நம்ம இங்கே கீழே கால் கழுவிட்டு தலையில் தண்ணி தெளிச்சுட்டு மேலே இன்னொரு பஸ் போகிறது அந்த ஆப்போசிட்டில் இருக்கும். அது ஃப்ரீ பஸ்ஸும் இருக்கும், திருப்பி 10 ரூபா டிக்கெட்டு தான் இருக்கும். ஸோ 10 போட்டாலும் 20 ரூபா. ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து இந்த இடத்துக்கு வரத்துக்கு ஒரு 10 மினிட்ஸ் ஆகும், அவ்வளோதான். இங்கேருந்து மேலே போகிறதுக்கு 5 நிமிஷம் தான். ஜஸ்ட் ஒரே ஒரு பெண்டு தான் இருக்கும், நடந்து கூட போயிடலாம். ஸோ போயிட்டிங்கன்னா மேலே போயிட்ட அப்புறம் மேலே தரிசனத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீ தரிசனம் கிடைக்கும். அப்புறம் 100 ரூபீஸ் டிக்கெட் இருக்குது, 300 ரூபீஸ் டிக்கெட் இருக்குது, 500 ரூபீஸ் டிக்கெட் இருக்குது. ஸோ நீங்கள் 500 ரூபீஸ் டிக்கெட் எடுத்திங்கன்னா கர்ப்பகிரகத்துக்குள்ளே போயிடலாம், டேரெக்டாக அம்மன் கிட்டேருந்து பார்க்கலாம். 300 எடுத்திங்கன்னா கர்ப்பகிரகத்துக்கு வெளிலேருந்து பார்க்கலாம். 100 ரூபீஸ் எடுத்திங்கன்னா நார்மலோட கொஞ்சம் முன்னாடி இருந்து பார்க்கலாம். ஸோ நான் 100 ரூபீஸில் தான் போனேன். ஸோ மேலே போனேன், திருப்பி கீழே வரத்துக்கு ஃப்ரீ பஸ் வந்துட்டேன், ஏறிட்டேன். ஸோ கரெக்டாக இங்கே ரிவர்கிட்ட விட்டுருக்காங்க, நதிக்கிட்ட. இப்போ இங்கேருந்து நான் ஸ்டேஷன் போனோம். திருப்பி அந்த டெம்பிள் பஸ் வந்துச்சுன்னா ஏறி போயிடுவேன். சரி, போகிறதுக்கு முன்னாடி கொஞ்ச நாள் ஜில்லு காற்றடிக்குது அப்படி சொல்லி உட்காந்துருக்கேன். நெக்ஸ்ட்டு போட் ரைடு போவேன். வாங்க போகலாம். என்னமோ ஸ்பீட் போட் சர்வீஸாக 300 ரூபா இருந்துச்சு. அப்புறம் கம்மி பண்ணுங்கன்னா 200 ரூபா கம்மி பண்ணாங்க. நிறைய பேர் பின்னாடி கேட்டாங்க, அவங்களுக்கும் 200 ரூபா தான் சொன்னாங்க. கேஷ் இது வந்து நார்மல் போட்டு இப்படி இருக்குது. நம்ம ஸ்பீட் போட் ஏற போகிறோம், அப்படி இருக்கும். நான் ரெடி போட்டிங் போகிறதுக்கு. ஸோ ஸ்பீட் போட் நான் சொல்லிட்டு இருந்த மாதிரி அங்கே இருக்குது. ஸோ 200 ரூபா பெர் ஹெட்டுக்கு. பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லி அதையும் வ்ளாக் எடுக்க ட்ரை பண்ணுறேன்.
மக்களே பார்த்தீங்களா, நானும் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் இந்த போட் ரைடிங் போகிறேன், ஸ்பீட் போட்டு. ஸோ இதுக்கு முன்னாடி நான் ஸ்பீட் போட்லாம் போனதில்லை. ஸோ விஜயவாடா அம்மன் நம்மளை உண்மையிலே அருள் கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு. அழகாக போயிட்டு நீட்டாக வந்துட்டோம், எந்த ஒரு இதுவும் இல்லாமல். ஸோ இந்த வீடியோ இங்கே முடிச்சிடலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா நெக்ஸ்ட் இங்கே போய் சும்மா கொஞ்ச நேரம் உட்காந்துப்பேன், அவ்வளோதான். எனக்கு எப்போயோ நைட்டு தான் ட்ரெயின். ஸோ உட்காந்துட்டு கொஞ்சம் நேரம் காற்று வாங்கிட்டு போயிடுவேன். ஸோ ஃபுல் டீட்டெயில்ஸ் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன் நான். ஒரு வேளை உங்களுக்கு என்னாச்சும் கமெண்ட்டில் டீட்டெயில்ஸ் மிஸ் ஆகிருக்குன்னு நினச்சிங்கன்னா கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் வந்து ரிப்ளை பண்ணுறேன். என்ன பேசுகிறேன் எனக்கே தெரியல, சாரி. கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங். மே காட் பிளஸ் யூ ஆல். ஜெய் ஹிந்த். பாய்.